பேர் வந்து பாலநடராஜன், விஸ்வ இந்து பரிஷத்தோட தேனி நகர செயலாளர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கு பசுவதை சட்டத்தை பற்றி. இதை பற்றி ஒரு விளக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பொது இடங்களில் வந்து மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் நிறைவேற்றியிருக்கு. இப்போ அதை வந்து பொது இடங்களில் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இதை வந்து நாங்கள் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசு அப்படின்னாவே நமக்கு புனிதமானது, இந்து தர்மத்துக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு எல்லா வீட்டு விசேஷங்களுக்கும் முதல்ல வர்றது வந்து கோ பூஜை தான். கோசாலையிலேருந்து கோ பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா பூஜைகளும் நடத்துவோம், ஹோமம் எல்லாம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான கோமாதாவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இவங்க வந்து இதை மேல்முறையீடு பண்ணும்போது இந்து தர்மத்தவே அவங்க எதிர்த்து பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து உடனடியாக இந்த அரசு வந்து தலையிட்டு இதை உடனே வாபஸ் பண்ணணும், திரும்ப பெற்றணும் இந்த திட்டத்தை. ஏன்னா திரும்ப எங்கள் தமிழக இந்து மக்களை மதிங்க. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம், தாய்ப்பாலுக்கு அப்புறம் தினசரி நம்ம அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடியது வந்து பசு மாட்டு பால் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நன்றியோடு இருக்கணும், அந்த நன்றியை காப்பாற்றுங்க. இதை வந்து நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா இந்துக்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொது இடங்களில் வந்து பசுமாடு வெட்டணும் அப்படின்றது யாராலையும் ஜீரணிக்க முடியாது. இன்னைக்கு ஆடு கோழி எல்லாமே மாடு எல்லாமே வந்துருச்சுன்னா மக்களுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும், ஒரு பக்தியே இல்லாமல் போயிடும். அந்த பக்திக்கு கொண்டு வாங்க, அந்த இதை மாற்றாதீங்க. உடனடியாக இதுக்கான தீர்வு எடுங்க. தேனி நகரம் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாலநடராஜன், தேனி நகர செயலாளர். கடை